ஹைதராபாத் ஐடி ஏரியா, அதாவது ஹைடெக் சிட்டின்னுவாங்க. அதுக்கிட்டேயே வந்து இந்த சில்பாராமம்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வில்லேஜ். ஊரில் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் எக்ஸிபிஷன் டைமில் மட்டுமே பார்க்குற அந்த ஸ்டாலில் கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே இங்கே பர்மனெண்ட்டாக கிடைக்கும். இங்கே வந்து ஏகப்பட்ட ஸ்டால் இருக்குது. அதில் வந்து எல்லா விதமான இந்தியாவோட பல பகுதியிலிருந்து அந்த கிராஃப்ட்ஸ் வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் மியூசியம் இருக்குது, போட்டிங் இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னே தனியாக இடங்கள் இருக்குது. இது வந்து ஒரு ஈவினிங் டைமில் வந்தால் பக்காவாக என்ஜாய் பண்ணுற ஒரு ஸ்பாட். இந்த வில்லேஜ் மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பக்காவாக ஒரு செட் ஒன்று போட்டிருக்காங்க. எப்படின்னா ஒரு நிஜமாகவே ஒரு வில்லேஜுக்குள்ளே போய் அந்த மக்கள் கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த இடத்துக்கு யார் ஃபஸ்ட் டைம் வந்தாலும் இங்கே நிஜமாக ஆளுங்க இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி தான் தோணும். அதுக்கப்புறம் கிட்ட போய் பார்த்தா தான் இது ஒரு செட்டுன்றதே வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். இது மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு பர்மனெண்ட்டான ஸ்பாட் இங்கே நம்ம ஊரில் கிடையாது, ஹைதராபாத்தில் இருக்குது. இது மாதிரி நம்ம ஊர்லேயும் தந்தாங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடம் வந்து ஐடி ஏரியாவுக்கு நடுவில் இருக்கிறனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸும் வந்து இங்கே பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு ஈவினிங்கில் போகிறது தான் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா நான் வந்து காலையில் ஒரு 10:30 மணி போல் போயிட்டேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் வந்து திறக்கலாம். அவங்ககிட்ட கேட்டதுக்கு வந்து மோஸ்ட்டாக அது வந்து 2 PM மேலே தாங்க திறப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய கைவினை பொருட்களை வாங்க முடியல. மற்றபடி இந்த வில்லேஜ் மியூசியம்லாம் வந்து பார்க்கலாம். இந்த இடம் வந்து ஹைதராபாத்தில் மாதாப்பூர்ன்ற ஒரு இடத்துல இருக்குது. இங்கே வந்து என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரனுக்கு வந்து 20 rupees அண்ட் அடல்ட்ஸ்க்கு வந்து 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது மாதிரியான ஒரு இடம் ஆல்மோஸ்ட் சிமிலராக வந்து சென்னையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த தக்ஷின் சித்ரான்னு ஒன்று இருக்குது. அந்த இடம் வேணால் இதுக்கு ஈக்குவலாக சொல்லலாம். அதே போல் சோக்கிதானின்னு ஒரு இடம் இருக்குது. அதுவுமே வந்து கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு இடம்னு சொல்லலாம். நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாமும் வந்து மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஹைதராபாத் சீரீஸில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்ஸ் கவர் பண்ணிடுறோம். ஒன்று தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாமும் வந்து பாருங்கள். இந்த மாதாப்பூர் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்பாட். நிறைய பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குது. இதை சுற்றி நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே வந்து இது மாதிரியான ஒரு விஷயம் வச்சுருக்காங்க நடுவில் அப்படின்னு பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan. So go to subscribe to the channel, guys. Bye.